விஜய் பண்ணுகிற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படத்தை சிவகார்த்திகேயன் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அந்த உயரத்துக்கு இன்னும் ஒரு நகரலை. இப்போ ஒரு அஜித் பண்ணுறத படத்தை வந்து சிவகார்த்திகேயன் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் மெல்ல மெல்ல வளர்ந்து அவர் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஒரே நாளில் அது நடந்துடாது. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்முடைய வேகம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா அங்கே போய் தொற்றுலாம் அவங்களன்னு நினைக்கிறார். அதை வேகப்படுத்துகிறார் அவர். அதற்கான யுக்தி தான் இதெல்லாம். பட் அதில் தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். நீங்கள் வளருங்க. ஏன்னா உங்களை நம்பினா ஒருத்தரை வந்து நீங்கள் எதிர்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து கேட்குறது. மற்றபடி ஒரே நேரத்தில் 2 பெரிய படங்கள் வர்றதுங்கிறது தவிர்க்க முடியாதது. வரட்டும். ஆனால் இதே திரையுலகம் அதை வரவேற்குதாங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா துணிவும் வாரிசும் வரும்போது இதே தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் வேண்டாங்க கலெக்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும், எங்களுக்கு பிரச்சனைன்னாங்க. இப்போவும் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, 2 படமும் தனித்தனியாக வந்திருந்தால் நாங்கள் நிறையா சம்பாரிச்சுருப்போங்கிறாரு. அதுதான் இப்போ நடக்க போகுது.